7 மணிக்கு போயிடலாம். ஆமா எக்ஸ்ட்ரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து தமிழ் சங்கம் தீபாவளி செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி வந்து சூரசம்ஹாரமும், அதனால் கோவிலில் வந்து சூரசம்ஹாரம் பண்ண சின்ன கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இங்கே வந்து சூரசம்ஹாரத்துக்கு கோவிலில் எப்போதுமே வந்து இந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே எப்படி நம்ம ஊர்லலாம் நடக்குமோ அதே மாதிரி ஒரு சின்னதாக இங்கே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அதை வந்து செய்வோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் திருக்கல்யாணமும் இருக்கும். இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கோயிலுக்கு போயிருந்தப்போ எடுத்த கிளிப்பிங் அது. வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரீல்ஸ் அந்த மாதிரி எடுத்தோம். நாங்கள் வந்து ஃப்யூஷன் மாதிரி ஆடினோம். கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட வீக்கெண்ட் மட்டும் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். பசங்களுக்கெலாம் ஸ்கூல் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நாங்கள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணது அப்பப்போ எடுத்த வீடியோஸ்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சங்கம் அது எப்படி இங்கே பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்கூல் வந்து புக் பண்ணிக்கிடுவாங்க இங்கே. ஏன்னா இங்கே இருக்கிற ஹை ஸ்கூல் ஆடிட்டோரியம் நல்லா பெருசாகவே இருக்கும். அந்த ஆடிட்டோரியம் புக் பண்ணிட்டு வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆடிட்டோரியம் புக் பண்ணிட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அன்றைக்கி வந்து நிறைய நம்ம தமிழ் மக்களை பார்க்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து அன்றைக்கி மீட் பண்ணலாம். நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா ஸ்நாக் பிரேக் விடுவாங்க. ஆஃப்டர்நூன் வந்து ட்ராயிங் காம்படிஷன் அந்த மாதிரிலாம் கிட்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் வந்து கரெக்டாக அந்த ஸ்நாக் பிரேக் அப்போ நாங்கள் போயிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸ்நாக்குக்கு வந்து சமோசா, டீ, காஃபி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு ப்ரோக்ராம்லாம் வந்து ரெடி ஆனோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான்.
ஸ்டேஜுக்கு பின்னாடி வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங்ஸ்லாம் போட்டு நம்ம ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து இங்கே ஸ்கூலில் வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து குழந்தைங்க இப்படி தான் ரெடி ஆவாங்க. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் திரும்பவும் வந்து எல்லாமே டச்சப் பண்ணிவிட்டு போனோம். இது எல்லாமே நாங்கள் போட்டிருக்க காஸ்டியூம், மெஸ்ஸி பன் அதெல்லாமே அமேசானில் தான் வாங்கினோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஓவியம் போட்டி டிராயிங் காம்படிஷன் ப்ரைஸஸ் கொடுக்கணும். தமிழ் என்ன காத்துலே தான் ராகவ் 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 வாங்க அடடா 3 பேரும் க்ளீனா டிராயிங் காம்படிஷன். என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். வெண்ணிருக்க வட்ட வீடும் பாட்டிருக்க தொட்ட இடம் மக்களடி விட்டு துன்பமும் ராரரி. ஸ்டேஜுக்கு பின்னாடி நாங்கள் ரெடியாக நின்றுட்டுருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ இது. ஸ்டேஜ் வந்து நல்லாவே பெருசாக இருக்கும். பின்னாடி வந்து இது வந்து எனக்கு நம்ம யூஸ்வலாக காலேஜில் வந்து இந்த மாதிரி ஆடிட்டோரியம் இருக்கும். பட் இங்கே வந்து ஸ்கூல்ஸ்லையுமே இந்த மாதிரிலாம் இருக்கும். நாங்கள் ஆடின டான்ஸை நான் ஃபுல்லாக வந்து நான் போட முடியல. எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும்ன்றனால தமிழ் சங்கமில் அப்லோட் பண்ணோன்னே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறவங்க பேர் வந்து ஜான்சன். இவங்க வந்து இண்டியனாபோலிஸில் ஃபோட்டோகிராஃபராக வந்து அவங்க பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட இன்ஸ்டா டீட்டெயில்ஸ் இது. சூப்பராக ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்க எடுத்த ஃபோட்டோஸுமே நான் வந்து முடிஞ்சால் அட்டாச் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள் அவங்க பேஜை. சூப்பராக எடுப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் 2 ஃபுட்டுமே அங்கே இருக்கும். எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அங்கங்கே கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம். இங்கே எங்கள் ஸ்டேட்டில் வந்து இந்தியா சிஸ்லிங் அப்படின்ற ஒரு கடை இருக்குது. எங்கள் டவுன் டவுன் பக்கத்தில் இருக்கும். அங்கே தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து கருப்பட்டி ஹல்வா, அப்புறம் வந்து மைசூர் பாக்கு இதெல்லாமே இருந்துச்சு. செம்ம டேஸ்டான அல்வா. அதேமாதிரி வெஜிடேரியனில் வந்து பிரியாணி, பரோட்டா, பன்னீர் கறி. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் வந்து வெஜிடேரியன். என்னோடய பசங்க வந்து சிக்கன் 65 ரொம்ப விரும்பி சாப்பிட்டானுங்க. அதுலேயும் வந்து என்னோடய சின்ன பையன் சாப்பிட்டது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க அன்றைக்கி சிக்கன் 65 வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு. ஸோ இவங்க கேட்ரிங் சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராகவும் பண்ணுவாங்க. அங்கே போய் நம்ம சாப்பிட்றதுமே நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க வந்து இந்தியா சிஸ்லிங் 2 அது அங்கே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து ஃபுட்டு வந்து அன்றைக்கி எல்லாருமே சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க.
இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததில் கூட அவங்க வந்து தோசா நைட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு, அதையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதில் அப்பப்போ எடுத்த கிளிப்பிங் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணிவிட்டு அமேசானில் வரும்போதெல்லாம் அதை வச்சு நாங்கள் ஆடி பார்ப்போம். இது வந்து ஒரு தடவையும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் மீட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி மீட் பண்ணும்போது இவங்க வந்து அன்றைக்கி காஃபி எல்லாம் போட்டு ஸ்நாக்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன்னா இவங்க ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து வந்ததுனால நம்ம வந்த புதுசில் எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தான் நாங்களும் இருந்தோம், இப்போல்லாம் மைக்ரோவேவில் போட்டு குடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அவங்க போட்டு கொடுத்த காஃபி. நாங்கள் அப்போ தான் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுக்கு இந்த ஸ்டெப் வருமா அந்த ஸ்டெப் வருமானு செஞ்சு பார்த்துட்டு இருந்தோம். நடுவில் பொசிஷன் மாற்றும் போதெல்லாம் வந்து மறந்துட்டு நிற்கிறது அந்த மாதிரியெல்லாம் காமெடியாக போயிட்டுருக்கோம். இந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய ஃபன்னாக இருக்கும். பட் என்னென்னா எடுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக எடுக்கலை. நாங்கள் வந்து அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து பொசிஷன் மாற்றும் போது நம்ம திரும்ப நான் பழைய பொசிஷனுக்கு போகும்போது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு ஹால் புக் பண்ணி, அதாவது ஒரு ஜிம் ஏரியா இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். அங்கே இருக்கிறவங்க வந்து புக் பண்ணலாம். ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு புக் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளைலாம் எவ்வளோ ஹைட் வருதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். இன்னொரு நாள் வந்து வெளியில் நல்ல வெதர் இருந்துச்சுன்னு சொல்லி வெளியில் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோம். இது மாதிரி நாங்கள் வந்து மீட் பண்ணுற டைம் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒருத்தவங்க பிக்கப் பண்ணி நாங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி போவோம். இது மாதிரியான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக எங்களுக்கு வந்து அந்த டைம் இருந்தது. டான்ஸ் வந்து நம்ம ஆடுறதோட இது மாதிரியான டைம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்கள் வந்ததுக்கப்புறம் போட்டு ஆடி பார்த்து அதை வந்து எங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கா, எங்கெங்கே வந்து சரி பண்ணணும் அப்படின்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள். இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவங்க வந்து மெஷின் வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு ஆல்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் நாங்கள் எல்லாருமே அங்கே போட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நாங்கள் மாற்றிக்குவோம். இதெல்லாமே வந்து நாங்கள் அமேசானில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நமக்கு வந்து தேடி போய் வாங்கிட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டு நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து எங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து எல்லாருக்குமே கை கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ தேவையான அளவு நாங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டோம். அப்புறம் ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு அப்பப்போ வந்து சாட் ஐட்டம் மாதிரி ஈவினிங் வந்து இது இன்னொரு ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நாங்களும் வந்து இது நல்லா இருந்துச்சு, இது இப்படி சேர்க்கணுன்ட்டு அது ஒரு டிஸ்கஷன் போகும். ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து 1/2 hour இருந்தால் உட்காந்து பேசுகிறது வந்து 1 hour இருக்கும். பட் ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லி சாலட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நாள் சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஃபன்னாக ஜாலியாக வந்து நாங்கள் வந்து இது பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.